விஜய் அண்ணா சிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதா அப்படின்னு கேட்டால் நான் படலாம். ஏன்னா ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணல. ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணால் என்ன மாதிரி சுச்சுவேஷனாக மாறும்ன்ட்டு ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம சிஎம் வந்து விஜய் அண்ணா, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ 13ஆம் தேதி வந்து கவர்னர் வந்து சட்டசபையில் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு எத்தனை பேர் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மெஜாரிட்டியான 118 வந்து 118 பேரோ இல்லை அதற்கு மேற்பட்ட பேரோ டிவிகே வந்து ஆட்சி தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்மொழிஞ்சா அப்போது டிவிகே தான் ஆட்சி அமைக்கும். விச் மீன்ஸ் நம்மளோட சிஎம் வந்து விஜய் அண்ணா தான். இன்கேஸ் அதில் வந்து ஏதாவது குளறுபடி வந்து அவங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கு முன்னாடி அது எப்படி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாமல் போகும்னா, இங்கே வந்து விசிகா, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், அப்புறம் காங்கிரஸ் இவங்க எல்லாமே வந்து லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த லெட்டர் வந்து அசம்பிளியில் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. ஸோ அங்கே வந்து அவங்க கேட்கும்போது எஸ் ஆர் நோ சொல்லி ஆகணும். ஸோ எஸ் சொன்னால் ஓகே, நோ சொன்னாலும் அதுவும் ஓகே, அதுவும் கவுண்டபிள் தான். பட் அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் அந்த சைலன்ஸ் வந்து அந்த சைலண்டாக இருக்க பார்ட்டியில் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த வாக்கு செலுத்துறதுக்கான உரிமை வந்து இல்லாமல் போயிடும். ஸோ எய்தர் இட் ஷுட் சே எஸ் ஆர் நோ. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த 118 மெஜாரிட்டி வந்துடுச்சுன்னா கரண்ட் கவர்மெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். விச் மீன் டிவிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஆனால் இன்கேஸ் வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டு சேர்ந்து ஒரு சதி செய்து லைக் அவங்களோட சைடு தான் மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்கன்னா அப்போது கவர்னர் வந்து எகெயின் ஒரு சின்ன சான்ஸ் கொடுப்பாங்க மறுபடியும் பேசுறதுக்கு. பட் அப்பயும் முடியாத பட்சத்தில் செகண்ட் மெஜாரிட்டி இருக்க அந்த கவர்மெண்ட் தான் ஆட்சியில் வர முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செகண்ட் ஒன் பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏடிஎம்கேல இருந்தும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 20+ எம்எல்ஏஸ் வந்து ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. லைக் அமமுக எம்எல்ஏனால பிரச்சனை வரும், சிஎம் பதவி வந்து பறிப்போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த குதிரை பேரம் பேசினது நடந்தது உண்மையாக இருந்தால் அந்த கன்சர்ன்ட் எம்எல்ஏஸ் 2 எம்எல்ஏவும் தான் டிஸ்மிஸ் செய்யப்படுவாங்க. விச் மீன்ஸ் அமமுக எம்எல்ஏவும் அவர்கிட்ட பேசின எம்எல்ஏவும் தான் டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள். ஆனால் அதுக்கு தகுந்த ஆதாரத்தோடு அவங்க கோர்ட்டில் வந்து நிரூபிக்கணும். நிரூபித்ததுக்கப்புறம் உண்மை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணி யார் மேலே தப்பு இருக்கோ அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் இவங்க வந்து சிஎம்ஐ வந்து அலிகேட் பண்ணியிருந்தா அப்போ வந்து விஜய் அண்ணா வந்து சிஎம் போஸ்ட்லேருந்து வெளியே வர வேண்டியிருக்கும் பிகாஸ் ஆஃப் டிஸ்மிஸல். ஆனாலும் டிவிகே வந்து ஆட்சியில் வந்து நிலைப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்க மறுபடியும் ஆட்சியில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்க ரீஎலெக்ஷன் பை எலெக்ஷனில் அவங்க போட்டி போட்டு மறுபடியும் உள்ளே வந்துடலாம்.